Hello friends, welcome to Tanishaariworks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிகினர்ஸாக இருக்காங்க, இல்லை நான் ஆரி ஒர்க்ஸே கற்றுக்க போகிறேன், எனக்கு இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டுட்டோரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆரி ஸ்டாண்டை பற்றி சொல்லிடுறேன். 2 inches இருக்குது, 16 and 18 இருக்குது. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அட்ஜஸ்டபிள் இருக்குது, 2 in 1 வுட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் 4 legs வந்து ஃபிக்ஸடில் இருக்குது. ஸோ இந்த டைப்ஸில் இருக்குது. உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ரேம் வந்து 2 inchலேருந்து 18 inches வரைக்கும் இருக்குது. ஃப்ரேம் வந்து ரெண்டு ஃப்ரேம் கொடுப்பாங்க, ஒன்று இன்னர், இன்னொரு அவுட்டரு. ஸோ அதை வந்து நம்ம wrap பண்ணிக்கணும். அதாவது நாடா கிளாத்து இல்லைன்னா நம்மக்கிட்ட ஃபேப்ரிக் ட்ரெஸ் ஸ்டிச்சிங்க்காக நம்ம கட் பண்ணி பேலன்ஸ் கிளாத் இருக்கும்ல, அதை நம்ம வந்து க்ராஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து அதை சுற்றி wrap பண்ணிக்கலாம். ஸோ அப்படி wrap பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது. ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டேமேஜ் ஆகாமல் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து wrap பண்ணிக்கிறோம். ஸோ இன்னர் ரிங் வந்து கீழேயும், மேலே கிளாத்து, அவுட்டர் ரிங் வந்து அந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்க, அது வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஸ்டார்டிங்கில் நான் புதுசாக கற்றுக்க போகிறவங்கன்றவங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த wrap பண்ணுறீங்களா அப்போது வந்து ரொம்ப டைட்னஸ் கொடுக்கும். அப்புறமா 4 to 5 times நம்ம பண்ணோம்னா அது பழகிடும், அதுவே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த இது. ஸோ அந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம ஃப்ரேமை வந்து நல்லா 4 கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். ஒரு ஸ்ட்ரிங்க்கும் இருக்கக்கூடாது, ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருந்து அந்த டக் டக் சவுண்ட் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒர்க் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா லுக்காக இருக்கும். ஸோ இதுதான் ஃபுல்லாக எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அது பண்ண முடியும். ரொம்ப இது பண்ணிங்கன்னா டக்குன்னு ரிமூவ் ஆகிடும். ஸோ பார்த்து டைட் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும், ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இதை டக் டக் சவுண்டு வரும் பாருங்கள், அந்த சவுண்டு நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தொட்டு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, ஓகே இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டாண்டை எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா, நம்ம கீழே உட்காரும் போது சப்பங்கள் போட்டு உட்காரும். ஸோ அந்த சப்பங்கள் போடும்போது அந்த லெக்ஸுக்குள்ளே நடுவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சைடுக்கு வச்சிட்டோன்னா பேக் பெயின் வராமல் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறமா அது பழகிடும். கிளாத் என்ன யூஸ் பண்ணலான்னா, சில்க் காட்டன் யூஸ் பண்ணலாம், பாப்லின் கிளாத் ஸ்டார்டிங். பாப்லின் இல்லைனா சில்க் காட்டன்னா பெஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் எடுக்கும்போது சில்க் காட்டன் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ஹேண்டிலிங் வந்து தெரிஞ்சிடும். ஒரு சின்ன மோட்டிவ்ஸ், சின்ன டிசைன்ஸ் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும் போது அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யார் என்ன கொடுத்தாலும் நம்மளோட க்ரியேட்டிவில் நம்ம வந்து டிசைன்ஸும் போட வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறது. நீங்கள் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து Tanishaariworks இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சர்டிஃபிகேட்டும் கொடுக்க, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன மோட்டிவ்ஸ்லாம் போட்டு நீங்களே கற்றுக்கிட்டதை நீங்கள் மோட்டிவ்ஸ் போட்டு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். சின்ன சம்கி ஒர்க் எல்லாமே இப்போ ஸ்டெப்பாக உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.